திரளான மக்களை கண்டேன். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். திரளான மக்களை கண்டேன். ஒரு சில சபையார்கள் சொல்லுவார்கள், 1,40,000 பேர் தான் பரலோகத்தில் இருப்பாங்க, 1,40,000 பேர் தான் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த 1,40,000 நாங்கள் இருக்கிறோம், நீங்களாம் இல்லை என்று சொல்லுவார்கள். அது சொல்லுகின்ற காலம் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய தப்பறையாக இருந்தது. இப்பொழுது இல்லை. இருந்தாலும் அந்த எண்ணம் அந்த மக்களுக்குள், அப்படிப்பட்ட மக்களுக்குள் இருக்கிறது. அப்படி அல்ல பிரியமானவர்களே, எண்ணி மக்களை மீட்க வேண்டுவதற்காக அந்த எண்ணத்தோடு கடவுள் இந்த பூமிக்கு தன் மகனை அனுப்பவில்லை. எண்ணிலடங்காத பிள்ளைகளை மீட்க வேண்டும், உலக மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக கடவுள் தன் மகனை இந்த பூமிக்கு அர்ப்பணித்தார். ஆகவே தான் அவருக்கு பெயர் உலக இரட்சகர், உலக மீட்பர், உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறி, உலகத்தின் பாவங்களை தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று பெயர். ஒரு சபையுடைய பாவத்தை அல்ல, ஒரு தேசத்தினுடைய பாவத்தை அல்ல, ஒரு நாட்டுடைய பாவத்தை அல்ல, உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறியானவர். அப்படி மீட்கப்படுகின்ற போது எண்ணுகிற அளவில் இருக்கிற 1,40,000 பேர் என்பது வேறு. அது எங்கிருந்து வருது சொன்னால் பிரியமானவர்களே, அது 12 கோத்திரங்கள். 12 கோத்திரங்களிலிருந்து அவர் எடுக்கிறார். அந்த கோத்திரத்தில் வரக்கூடிய இஸ்ராயல் கோத்திரத்தில் வரக்கூடிய மக்களுடைய கணக்காக இருக்கிறது. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், எண்ணிக்கையிட முடியாத, எண்ண முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும், எல்லா குலத்தையும், எல்லா இனத்தையும், எல்லா மொழியையும் சார்ந்தவர்கள். உலகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், தேர்ந்து கொள்ளப்படுகிறார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரர்களே, திரளான மக்களை நான் கண்டேன்னு சொல்கின்ற பொழுது அந்த திரளான மக்களில் நாமும் ஒருவராயிருப்போம். அந்த திரளான மக்களில் விண்ணகத்தில் நாமும் ஒருவராயிருக்க இங்கே இயேசுவின் சாயலை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, இயேசுவின் மதிப்பீடின்படி வாழக்கூடியவர்களாக, இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறி அப்படி திருநாமத்தை வாழுகிற நாட்கள் வரை மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.